உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 1/8/2026 சனிக்கிழமை, சதயம் நட்சத்திரம். சமவயது பெண்ணை மணக்கலாமா? காலம் காலமாக பெண்ணை விட ஆணுக்குத்தான் வயது அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட திருமணங்கள் தான் பல நடந்திருக்கின்றன, இன்னும் பல நடக்கின்றன. அதன் வழி வந்தவர்கள் தான் நாம். ஆனால் சமீப காலமாக ஒரே வயது, ஒரு சில இடங்களில் பையனை விட பெண்ணுக்கு சற்று கூடுதல் வயது, இப்படிப்பட்ட திருமணங்கள் நடக்கின்றன, நல்லபடியாகவும் இருக்கின்றன. ஆனால் பலர், சாஸ்திர வித்வான்கள், பெண்ணுக்கு வயது குறைவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார்கள். அதாவது பண்டிதர்கள் சொல்லுகின்றார்களே, அவர்களுடைய கருத்தை புறந்தள்ளவும் கூடாது. அதே நேரத்தில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவல்லவா, அதையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது சம வயது பெண்ணை அல்லது 1-2 வயது மூத்த பெண்ணை மணமுடித்தவர்கள் கெட்டுப்போனதாக சாட்சியங்கள் இல்லை. அப்படி எந்த ஒரு சாட்சியும் கிடைக்கவில்லை. சம வயது குற்றம் இல்லை, அது ஒன்றும் தோஷம் செய்யாது என்று ஆணித்தரமாக சொல்லலாம். அந்த அளவுக்குத்தான் இருக்கின்றது. எனக்கு தெரிந்து ஒரு பெண் கிட்டத்தட்ட 7 வயது மூப்பு பையனை விட காதல் திருமணம் நடந்தது. ஆண்டுகள் பல ஆகிவிட்டன. 2 குழந்தைகள் இன்றும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இப்படி பல உதாரணங்கள் உண்டு. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த வித்வான்கள் சொன்னதில் என்ன அர்த்தம், அதையும் அவர்களுடைய பக்கத்து பார்வையும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் ஒரு விஷயம் தெரிகிறது. ஆணை விட பெண்ணுக்கு மூப்பு விரைவில் வரும். குழந்தை வெகு சீக்கிரத்தில் பருவமடைவாள். திருமணம், குழந்தை பெறுவாள். வயது சற்று விரைவாக வரும், மூப்பு சற்று விரைவாக வரும் ஆணை விட. இது எல்லோருக்கும் உண்டான இயல்பு. சரி, இதை பற்றி சாஸ்திரத்தில், ஜோதிட சாஸ்திரம் ஏதேனும் சொல்லிக்கிறதா? ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லவில்லை. வேறு பொதுவான நீதி நூல்களில் ஒரு சில குறிப்புகள் இருக்கின்றன. பெண்ணை விட குறைந்தது 8 வயது ஆணுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. அது இதை பொறுத்து சொன்னது தான். ஏனென்றால் திருமணம் நடந்து ஒரு 10 வருடம் கழித்த பிறகு இந்த இருவரும் செல்லும்போது இவனை விட வயது மிக மூத்த பெண்ணாக அந்த பெண் தெரியவாள். இது போன்ற காரணங்களுக்காக சொல்லப்பட்டதே தவிர கெடுதல் உண்டு, சாஸ்திரப்படி குற்றம், இது ஒரு பாவம் என்றெல்லாம் எதுவும் கிடையாது. ஆக நம்முடைய புத்திப்படி ஒரு சில நேரங்களில் என்னதான் வயதானாலும் அந்த பெண்ணுக்கு வயதாவதே தெரியாது. ஒரு சில இடங்களில் 30 வயது இருக்கும் ஒரு ஆணுக்கு 50 வயது போல் இருப்பான். இப்படி இந்த காலத்தில் மாற்றங்கள் பல உண்டு. அவைகளெல்லாம் அனுசரித்து பார்த்து நீங்கள் செய்யுங்கள். ஆனால் சாஸ்திரப்படி என்று பார்த்தாலும், உடல் ரீதி என்று பார்த்தாலும், ஆணுக்கு சற்று வயது அதிகமாக இருப்பது தவறு இல்லை. சொல்லப்போனால் அது நன்மை என்ற ஒரு தீர்ப்பு வருகிறது. அன்பர்களே, இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம்.
உத்திரட்டாதி, அஸ்வினி, மிருக சீரிஷம், புனர்பூசம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், உத்திராடம், அவிட்டம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகம் தரும் நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, 2 நன்மைகள் இன்று உங்களுக்கு உண்டு. கையில் வருகின்ற பணத்தின் தொகை சற்று அதிகம். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மேலு உள்ளவர்களால் கிடைக்கின்ற ஆதரவும் அதிகம். இந்த 2 நன்மை இன்று உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு சாதனையை நிகழ்த்தி நல்ல பெயரை எடுப்பீர்கள். அதுவும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில். மிதுன ராசி அன்பர்களே, தத்துவ குழப்பம் இன்று ஏற்படுகிறது. சில நேரங்களில் எந்த வழியில் செல்வது, யாரை பின்பற்றுவது, யார் சொல்வதை கேட்பது என்பதில் பெரும் தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றம் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது. கவனம். கடக ராசி அன்பர்களே, ஒரு புது பாணியில் செயல்பட்டு எடுத்த செயலில் மகத்தான வெற்றியை காணும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நீங்கள் நடத்தி காட்டும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, வந்துவிட்ட கஷ்டங்களை போக்குகின்ற முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறும் நாள், நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், நல்லபடியாக செய்கிறோம், இந்த காரியத்தால் நமக்கு பெருமை கூடும், புகழ் சேரும் என்றெல்லாம் எண்ணி ஒரு வேலையை நீங்கள் செய்ய நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதாக காட்டவில்லை இன்று. கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதில் இன்று வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, ஒரு வேலை வெற்றிகரமாக முடிய இந்த வழியில் சென்றால் மட்டும்தான் முடியும் என்ற ஒரு விதி இருக்கிறது. அது யாருக்கும் தெரியாத ஒரு விதி. அந்த வேலையை நீங்கள் கையில் எடுத்து எந்த வழியில் சென்றால் வெற்றி கிடைக்கும் என்பதை அறிந்து அந்த வழியில் சென்று வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. மகத்தான சாதனை இன்று நீங்கள் செய்யும் ஒரு சாதனை. மகர ராசி அன்பர்களே, 2 விஷயங்களில் கவனம். ஒன்று, பணத்தை செலவு செய்வதில், மற்றொன்று உங்கள் பேச்சில். இந்த 2லும் இன்று உங்களுக்கு கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள், தன்னம்பிக்கை அதிகம் உள்ள நாள். என்னால் முடியும் என்று பரிபூர்ணமாக நம்பி ஒரு செயலில் இறங்கி அந்த செயலில் வெற்றி.
ராசி அன்பர்களே, நாளைய தினம் இப்படி அமையலாம், இப்படி அமையும், அதற்கு இப்படியெல்லாம் செய்தால்தான் நல்லது என்று திட்டமிட்டு ஒரு காரியம் ஆற்றி ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு மகத்தான வெற்றியை பார்க்கும் நாள் இந்த நாள். நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.